வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் அப்பா மகன் 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க. அம்மா கிடையாது. அப்பா தான் சமையல் பண்ணுவார். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஆடை ஒன்று வாங்கினார். வாங்கி நல்லா கறி இந்த மாதிரி ரெடி பண்ணார் அப்பா. சரி, ஒரு பெரிய ஆடு இல்லையா, 2 பேர் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணார், பையன்கிட்ட, மகனே நீ வந்து நம்மளுடைய உறவுகள் நட்புகள் எல்லாரையும் போய் கூப்பிட்டுட்டு வா, எல்லோரும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னாரு. சரி, மகனும் சரி அது மாதிரி கூப்பிட்றப்பான்ட்டு போனார். அது தெருவுக்கு போனார். தெருவுக்கு போயிட்டு தெருவில் போய் ஐயோ எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிடுது, ஐயோ எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிடுது அப்படின்னு கத்த ஆரம்பித்தார். அதில் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை நண்பர்கள் ஒரு உறவுகள் அவங்க 1-2 பேர் வந்தாங்க. இது யாரும் வரல. பொதுவான ஜனங்கள் நிறைய பேர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து எங்கே என்ன ஏதுன்னு கேட்டாங்க. எந்த இடத்துல நெய் பிடிச்சிடுது, எங்கே தீ இருக்குது, அடைங்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க. உடனே அவங்களெலாம் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு விருந்து பரிமாறினார் பையன். அப்பா வந்தாராங்க. என்ன தம்பி, நம்ம உறவுகளை யாரையுமே காணோம், நட்புகளை எதையும் காணோம், யாரோட எனக்கு தெரியாதவங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்பா பையனை கேட்டார். அப்போ வந்து அப்பா கிட்ட பையன் சொல்கிறார், பாப்பா நான் வந்து உறவுகள்னு தனித்தனியாக போய் கூப்பிடல, நான் வந்து இது மாதிரி எங்கள் வீட்டில் தீ பிடிச்சின்னு சொன்னேன். அதில் உதவுறதுக்கு நல்ல எண்ணத்தோடு யார் வந்தாங்களோ அவங்கள தான் நான் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். அவங்க தான் நமக்கு வேணும். உறவுகள்னு பேரை சொல்லிக்கிட்டு நமக்கு ஒரு ஆபத்துன்னா உதவாதவங்க உறவுகளாக இருக்க முடியாது. அதேமாரி உதவாதவர்கள் ஆபத்தில் உதவாதவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. உண்மையிலே யார் உதவுறாங்களோ அவங்க தான் நமக்கு நட்பு, அவங்க தான் உறவு. அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் விருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அப்பாவும் வந்து ஆமாம் ரைட்டு, நீ சொன்னது ரைட்டு தான், உறவுகள்னு சொல்லிட்டு அவங்க நம்முடைய சந்தோஷமாக இருக்கும்போது ஏதாவது பங்கு கேட்பாங்களே தவிர ஒரு இடர்பாடு வந்ததுன்னா நமக்கு உதவ மாட்டாங்க, அவங்க வேண்டியதில்லை, நமக்கு யார் உதவுறாங்களோ அவங்க தான் வேணும்னு அவரும் சொல்லிட்டு. என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து நாம் யாருக்காவது உதவி செய்யணும்னா முடிஞ்சதுன்னா நம்ம உதவி செய்யணும். அதேமாரி நமக்கு யார் வந்து ஆபத்துன்ற நேரத்தில் உதவுறாங்களோ அவங்கள தான் நட்பாக வச்சுக்கணும், அவங்கள தான் உறவாக வச்சுக்கணுன்றது தான் அந்த கதையினர் சுருக்கம். நன்றி, வணக்கம்.